ஈஷா யோகா மையம் குறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில பாரத இந்து மகாசபா கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கோவை மாவட்டம் ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி அன்று பல்வேறு பூஜைகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இது குறித்து பல்வேறு திராவிட கழகம், கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சியை சேர்ந்த பலர் பூஜைகள் குறித்து சமூக வலைதளங்களில் தவறாகவும் இழிவாக வீடியோ வெளியிட்டு வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில பாரத இந்து மகாசபா பொதுச் செயலாளர் பிரேம் சேதுபதி மற்றும் அமைப்பை சார்ந்தவர்கள் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். வணக்கம். அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் பிரேம் சேதுபதி. இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். எதை குறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஈஷாவை அவதூறு பரப்பிட்டு வராங்க. ஈஷாவை அவதூறு பரப்பினாலும் தப்பு. அதில் குறிப்பாக நாம் வணங்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய உருவ வழிபாட்டை கேலி செய்யும் விதமாக இன்னைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு பல நிகழ்வுகளை கொச்சைப்படுத்திட்டு வராங்க. இந்த விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பும் மற்றும் பெரியார் ஸ்தீகா கொள்கையுடைய அமைப்புகள் கொச்சைப்படுத்துகிறாங்க. இதற்கு யார் ஆதரவாக இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, முன்னாள் வேளாண்மை அதிகாரி காமராஜ் மற்றும் அவருடைய மனைவி சத்யஜோதி அவர்கள் மிகவும் கொச்சைப்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக இன்னைக்கு பகுத்தறிவு என்கின்ற பெயரில் இந்து மதத்தை மட்டுமே தான் இவங்க இழிவுபடுத்துகிறாங்க. மற்ற மதத்தினுடைய வழிபாட்டையோ அதில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களையோ அவங்க கொச்சைப்படுத்துறது கிடையாது. அப்படியே ஈஷா சிவராத்திரியில கொண்டாடுறது என்ன தப்பு? சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரி. அந்த சிவராத்திரியில இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம் பார்த்தோம்னா இந்துக்கள். அவர்கள் வழிபாடு நடத்தக்கூடிய இந்த இறை வழிபாட்டை மிகவும் கேவலப்படுத்தும் வகையில் நடந்து கொள்றாங்க. இதை உடனடியாக இந்த திராவிட அரசாங்கம்